டீ ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபேக்ட்ரி அவுட்லெட் தான். இங்கே வந்து டீ தூளும் கிடைக்கிது, குடிக்கிற சாயம் கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், நேச்சுரலாக இருக்குது. ஒரு அருமையான சூழலில் நீங்கள் உட்காந்து இங்கே டீ குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று விட்ட இடத்துலேருந்து நம்ம ட்ராவல் ஆரம்பிக்கிறோம். நேற்றுக்கு வந்து நம்ம காட்டு மாடை பார்த்தோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து பால்பாலேருந்து கிளம்புறோம். வாங்க ட்ராவல் பண்ணுங்கள், எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போகலாம். 7 o'clock இப்போ டைமு. மழை பெஞ்சு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மழை பெஞ்சு நின்றுருக்கு. இன்றைக்கி சண்டே பாருங்கள், போக போக கூட்டம் அப்படியே டூரிஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. இது வந்து வால்பாறை பஸ் ஸ்டாண்டு. எஸ்டேட் போகிறவங்கலாம் இங்கே வந்து தான் பஸ் ஏறணும். ஒரு குட்டி பஸ் ஸ்டாண்டு. மெயின் பஸ் ஸ்டாண்டு வந்து கீழே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஆம்புலன்ஸை ஒட்டிய பெரிய ஒரு கேட்டு தெரியுதில்ல, இதுதான் வந்து வால்பாறை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஸ்கூலில் தான் நான் +1 படித்தேன். அதனால் இங்கே வரும்போது எனக்கு என்னுடைய நினைவுகள் வருகிறது. இது அப்படியே அந்த ஸ்லோப்பாக அந்த ரோடு வந்து கீழே போகும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ ஏத்தாப்பில் தெரியுது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதுக்குள்ளார போய் மேலே தெரியுது பாருங்கள், அதான் சயின்ஸ் காலேஜ். ஆக்சுவலாக வந்து இது முன்னாடி வந்து ஆஃபீஸர்ஸ் கிளப்பாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸர்ஸ் கிளப்பாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி யூரோப்பியன்ஸ் தான் அந்த கிளப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு நாட்டை விட்டு போனதுக்கப்புறம் இங்கே வேலை செஞ்ச மேனேஜர்ஸ், எஸ்டேட்டில் வேலை செஞ்ச மேனேஜர்ஸுக்கு இந்த கிளப்பை வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த கிளப்பை வந்து அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு இந்த காலேஜ் கட்டியிருக்காங்க. அந்த கிளப்பு இப்போ வந்து ஓல்டு வால்பாறையில் இப்போவும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும். ரொம்ப அழகான ஒரு கிளப் அது. இது பாருங்கள், அவுட்டரில் வந்து வண்டியெலாம் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாதனால அவுட்டரில் பெரிய வண்டியெல்லாம் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஷோலா டேம் வந்து 21 கிலோமீட்டர்ஸு. நீ வரிசையாக பார்த்துட்டே வாங்க. அப்படின்னா இந்த இடம் வந்து நைட்டில் வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத இடம். இங்கே வந்து அனிமல் கிராசிங் இருக்குது. எலிஃபண்ட் வந்து அடிக்கடி வரும். 2-3 தடவை இந்த இடத்துல வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அதனால் நைட்டில் வந்து இங்கே நைட்டில் வந்து வரும்போது எக்காரத்தை கொண்டு வண்டி ஸ்டாப் பண்ணாதீங்க. போயிட்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனிமல்ஸ் வச்சுன்னா டிஸ்டர்ப் கீப்பப் பண்ணி நம்ம நிறுத்திக்கணும். பகல் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், நைட்டில் இறங்கக்கூடாது. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ரீன் கலரில் ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தான். நைட்டில் இதில் இந்த இடத்துல அந்த ஏரியாவில் வந்திருக்கேன் நான். இந்த ஏரியாவில் வந்து நைட்டில் வந்து காட்டு பண்ணி நிறையா இருக்கும். காட்டு பண்ணிங்கிறத விட இந்த போர்க்குப்பெண் உள்ளம்பண்ணி இந்த இடத்த நான் பார்த்துருக்கேன். நான் அதே மாதிரி முயல் பார்த்துருக்கேன். இந்த இடம் வந்து நைட்டில் வரும்போது எஸ்டேட்டு போகும்போது நான் பார்த்துருக்கேன். அது இப்போ நம்ம போகிற ஒரு ரூட்டு வந்து குரங்குமுடிங்கிற ஒரு எஸ்டேட் ரூட்டு. ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தான். நல்லா இருக்கும் பாருங்கள். காடும் இருக்கும், பின்னாடி காடு இருக்கும் பாருங்கள், ப்ளஸ்ஸு தேயிலை தோட்டமும் இருக்கும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த தேயிலை தோட்டத்தில் மக்கள் டெய்லியும் வந்து அவங்க வந்து மேலே ஏறி போய் இல்லாட்டி கீழே பள்ளத்தில் இறங்கி தேயிலை தோட்டத்தில் போய் தேயிலை பறிச்சா தான் அவங்களுக்கு வந்து அன்றாட சாப்பாடு. எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் மக்கள். இந்த இடத்துலலாம் வந்து வாழ்கிறது வந்து நம்மளாலெல்லாம் ஒரு 2 நாள் கூட இருக்க முடியாது. ஆனால் அவங்க லைஃப் ஃபுல்லாக இங்கே இருந்து அவங்க குடும்பத்து பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சு வாழ்க்கையில் அவங்க முன்னேற்றதுக்கு நாங்களே சாக்ரிஃபை பண்ணிட்டு தான் இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு ஜாப்பு தான் அது. சாதாரண வேலை இல்லை. இந்த வேலையெல்லாம் ஏறுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அட்டைப்பூச்சி நிறையா இருக்கும். உடம்புல மேலே ஏறிடும், ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துரும். தெரியாது, ஏறதே தெரியாது.
இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், விலங்குகள் நடமாடும் பகுதின்னு போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து யானை கிராஸ் பண்ணோம். இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து நைட்டில் வந்து ஒரு தடவை கரடி பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இடம். இது வந்து மலபார் ஸ்குரில், ரொம்ப அழகாக இருக்கும். அது வால் பாருங்கள் எவ்வளோ புஷியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே மலபார் ஸ்குரில் மட்டும் இல்லை, இங்கே வந்து ஃப்ளையிங் ஸ்குரிலும் இருக்குது. ஆனால் ஃப்ளையிங் ஸ்குரில் வந்து நம்ம நைட்டில் மட்டும் பார்க்கலாம். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரூட்ஸு பழங்கள் வந்து எப்போ வருதோ அந்த சீசனில் மட்டும்தான் அதை நம்ம நிறையா பார்க்க முடியும். நைட்டு வந்து நல்லா காற்று மழையும் இருந்தனால மரம் பாருங்கள், மரப்பட்டை எல்லாம் அந்த ரோட்டில் வந்து கிடக்குது. நைட்டு நல்லா சரியான மழை, அது இல்லாமல் காற்று வேற நல்லா காற்று அடிச்சிச்சு. இது கெஸ்ட் ஹவுஸ் இருக்குறாங்க. இதுதான் வந்து மோனிகா எஸ்டேட். இதுவும் யூரோப்பியன் காலத்தில் அவங்க கொண்டு வந்ததுனால அந்த பேர் பார்த்தீங்கன்னா மோனிகா எஸ்டேட். பாருங்கள் மழை பெஞ்சு அந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி இப்போ வந்திருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இந்த ட்ரீ பிளான்ட்டெல்லாம் வெட்டியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த செடியை வளர விடாமல் வெட்டி மறுபடியும் வந்து அதை வளர விட்டு அதிலிருந்து தான் டீ எடுப்பாங்க. அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், நல்லா புல் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதை எதுக்கு அந்த புல் வச்சுருக்காங்கன்னா, இந்த மண் சரிவை தடுக்கிறதுக்காக தான் இந்த புல்லை வந்து அந்த சரிவில் வளர்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த புல்லுனுடைய வேர் வந்து நல்லா டீப்பாக மண்ணுக்குள்ளே போய் மண்ணை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ மண் அரிப்பாவது தடுக்கிறதுக்கு தான் இந்த புல்லை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்த்துட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் தெரியும் பாருங்கள், இந்த புல் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மண்ணை பிடிச்சிக்கிறதுனால எவ்வளோ மழை பெஞ்சாலும் நிலச்சரிவு ஏற்படாது. அதுக்காக தான் இந்த புல்லை வந்து வளர்க்குறாங்க. இந்த மரத்துக்கு இடையில தெரிகிற ஒரு கிரவுண்டு மாதிரி தெரியுது உங்களுக்கு பாருங்கள், ஒரு பள்ளம் தெரியுது பாருங்கள் தூரத்தில். அதாவது ட்ரீ பிளான்ட் இல்லாமல் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து ஷோலார் டேம்னுடைய எண்டு இது வரைக்கும் தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி இல்லாதனால ட்ரையாக இருக்குது. தண்ணி இருந்துச்சுன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த டேம்னுடைய தண்ணி ஃபுல்லாக தெரியும். இப்போ கீழே பார்க்குற அந்த ரோடு தான் நம்ம வந்த ரோடு, வால்பாறையிலேருந்து நம்ம வந்த ரோடு. இங்கே தூரத்தில் பார்க்க ஒரு டீ ஃபேக்ட்ரி தெரியுது. மேகலாம் வந்து அந்த தூரத்தில் இருக்க மரத்தெல்லாம் மலையெல்லாம் மறைச்சிருச்சு. இந்த ஏரியா வந்து நல்ல ஹையஸ்ட் பிளேஸில் இருக்கோம் நம்ம. இங்கே பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து குரங்கும்படி வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். பட் ராத்திரி அடித்த மலையில் வந்து ரோட்டில் வந்து இந்த மரம்லாம் பட்டையெல்லாம் விழுந்து கிடந்தனால தொடர்ந்து என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு திரும்பி நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணி அந்த நேச்சுரலாக ரசித்து பார்த்துட்டு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகி வால்பாறைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திருப்பி வந்து நாங்கள் எங்களோட ட்ராவலில் தொடர்ந்தோம். வாங்க நான் வால்பாறையில் கொஞ்சம் பிளேசஸை காமிச்சிட்டு அடுத்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த இடம். இது வந்து வால்பாறை சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. தயவுசெய்து ஒரு தடவை வந்து இந்த இடத்த பாருங்கள், அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வால்பாறையில் க்ரீன் ஹில்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அது சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா நேராக முட்டுற இடத்துல அந்த வியூ பாயிண்ட் இருக்குது.
இங்கே பாருங்கள் தூரத்தில் தெரிகிறது வந்து அக்காமலை எஸ்டேட்டு. அதுக்கு கீழே பாருங்கள் வீடுகள் இருக்குது. அதை நான் க்ளோஸ்அப்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து வண்டி வெஹிக்கிளை நிறுத்திட்டு கீழே இறங்கி வரணும். ஸ்டெப்ஸு அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் வரும். அதில் தான் மக்கள் எல்லாம் அவங்களோட வீடு பாருங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். க்ளோஸ்அப்பில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து சொந்த வெஹிக்கிள்லாம் போக முடியாது, மேலே வண்டி நிறுத்திடுவாங்க. வீட்டுக்கு வந்து படிக்கட்டில் இறங்கி வந்துட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க. எந்த தேவையான மறுபடியும் மேலே ஏறி தான் போகணும். அவங்களோட வாழ்க்கை எப்போதுமே அப் அண்ட் டவுன்ஸ் தான், இறங்கி தான் இருக்கும். பாருங்கள் எப்படியா கஷ்டமான வாழ்க்கை, ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் ஒரு ரிவர் ஓடுது. அந்த ரிவர் வந்து வால்பாறை வழியாக வரும். அருமையான ஒரு ரிவர். மழை பெஞ்சுன்னா சத்தம் அவ்வளோ அருமையாக கேட்கும். அந்த ரிவரில் சத்தம் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நேச்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நான் எடுத்த ஃபோட்டோ தான். நான் ஏன்னா அந்த சமயத்தை வீடியோ எடுக்க முடியல, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் அக்காமலை கிராஸ் ஹில்ஸ். இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு இடம் இது. ஆனால் இப்போ வந்து நம்ம போகிறதுக்கு அங்கே அனுமதி கிடையாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கையில் இருக்குது. மேலே அந்த மாதிரி தெரியுது பாருங்கள், அது வந்து புல்வெளி. வந்து இங்கேருந்து பார்த்தா கீழே காடு, மேலே வந்து கிராஸ் ஹில்ஸ். அதுதான் புல்வெளி தான். அது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த புல்லோட ஹைட்டை வந்து நம்ம நின்னா நமக்கு தலைக்கு மேலே இருக்கும், அவ்வளோ பெரிய புல் இது. இங்கே வந்து வைல்டு அனிமல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எலிஃபண்ட், அப்புறம் வந்து காட்டு மாடு, மான் எல்லாமே இங்கே பார்க்கலாம். ஆனால் கொடிய மிருகம் இருக்கிறதுனால அங்கே வந்து நம்ம போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் அட்டைப்பூச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அதிகமாக அங்கே போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு மீன் இருக்குது. அந்த ஆற்றுல இருக்க மீன் வந்து நல்ல தண்ணியில் மட்டும்தான் வாழக்கூடிய மீன். அதுக்கு பேர் நன்னீர் மீன் பேர். அந்த மீன் வந்து தமிழ்நாட்டில் இங்கேயும் நீலகிரியில் மட்டும்தான் அது உயிர் வாழும். அது இந்த குறிப்பாக அந்த அக்காமலை ஏரியாவில் இருக்கிற அந்த நீரில் மட்டும்தான் அந்த மீன் வந்து உயிர் வாழும். இது வந்து இந்த மலையினுடைய அக்காமலையினுடைய சிறப்பு. இது வந்து சிங்கவால் குரங்கு. இது வந்து நீங்கள் வால்பாறையில் பார்க்கலாம். இது வந்து ஒரு ரேர் வெரைட்டி அனிமல். இது வந்து அழிந்து வரக்கூடிய ஒரு விலங்கு. அதனால் கவர்மெண்ட் இதை பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. இதுக்கு பேர் வந்து LTM அப்படின்னு சொல்லுவாங்க, லைன் டெயில் மெக்காக். இது வந்து வால்பாறையில் நீங்கள் பார்க்கலாம், நீலகிரியில் பார்க்கலாம், மூணார்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனோட வால் பார்த்திங்கன்னா சிங்கவால் மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க. வால்பாறையில் என்ட்ரன்ஸ் ஆன உடனே இந்த குரங்கை நீங்கள் நிறையா பார்க்கலாம். நாங்கள் மழை பெஞ்சனால அதை பார்க்க முடியல. இதெல்லாம் நான் எடுத்த ஃபோட்டோ தான், அதனால தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பாருங்கள் குயில், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் அங்கேயே இருக்குது. அதனோட கண்ணு பாருங்கள் இவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நான் எடுத்த ஃபோட்டோ தான், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து சிட்டுக்குருவி நிறையா இருக்கும் பாருங்கள், அழகாக இருக்கும், நிறையா இருக்கும். அழகாக கூடு கட்டும் வீட்லையெல்லாம் வந்து. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். இந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு பெரிய பங்களா இருக்கும். 15 ரூம் இருக்கும் அந்த வீட்டில். அந்த வீட்டில் ஒரு 3 வருஷம் எங்கள் அப்பா கூட நான் இருந்தேன். நான் +1 படிக்கும்போது இந்த இடம் வந்தோடனே எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த இடத்தையும் இந்த சர்ச்சையும் என்னோடய மெமரிஸையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 4 வீலர் ஒர்க் ஷாப் இருக்குது. அவசரத்துக்கு கீழேருந்து வரவங்க ஏதாவது வண்டியில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த ஏரியாவில் வந்து தான் வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. இது வால்பாறையில் இருக்கிற ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் கிளியராக இல்லாதனால உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மேட்ச் நடக்கும்போது அட்டகாசமாக இருக்குது. இது மாதிரி இன்னொரு கிரவுண்டும் இருக்குது. பெரும்பாலான எஸ்டேட்டில் வந்து கிரவுண்டு வச்சுருப்பாங்க ஃபுட்பால் விளையாடுறதுக்கு. இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாம் ஃபுட்பால் தான் விளையாடுவாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள்,
இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரிகிற ரோடு வந்து நேரார் டேம், கூழாங்கல் ஆறு, சின்ன கல்லாறு, அந்த இடத்துக்கு போகலாம். ரைட் ஹேண்ட் சைடில் தெரிகிறது வந்து முடிஸ் போகிற வழி. பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு அழகான டீ ஹவுஸ் இருக்குது. பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சரே அழகாக இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், அவ்வளோ குட்டி குட்டி கார்டன்லாம் வச்சு ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த மலைக்கு இங்கே உட்காந்து ஒரு டீ அடித்தா செம்மையாக இருக்குது. எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். அங்கே வந்து சூடாக போண்டாவும் டீயும் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். டைம் போனதை நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஸ்கோ இல்லாட்டி கூழாங்கல் ஆறுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டீ ஹவுஸில் வந்து ஒரு சாயாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பாருங்கள் சூடாக போண்டா, அதுக்கப்புறம் சூடாக டீயும் வாங்கி குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கூழாங்கல் பாறைக்கு எங்களோட ட்ராவலை தொடர்ந்தோம். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு சாயாக குடிச்சிட்டு அப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து சிறுகுன்றா நேரார் டேம் போகிற வழி. ஃபஸ்ட்டில் நம்ம வந்து கூழாங்கல் ஆறுக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னா மழை வந்துருச்சு. ஸோ அதனால் கூழாங்கல் ஆறில் வந்து இன்றைக்கி வந்து யாரும் இறங்கி ஃபோட்டோ எடுக்கவோ இல்லாட்டி நின்று பார்க்குறக்கோ அனுமதி இல்லை. போலீஸை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலான்னு கரெக்டாக நின்னோம். சரியான மழை வந்துருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கண்டிப்பாக ஆற்றுக்கு சைடில் வந்து இறங்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இன்றைக்கி இறங்க முடியாது. பாருங்கள், மக்கள்லாம் வந்து அப்படியே நிற்கிறாங்க, பட் இறங்க முடியல. ஆனால் நாங்கள் போய் இறங்கி இன்னும் உடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியான மழை. நல்லா கொஞ்ச நேரம் வண்டியிலே உட்காந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு லேசாக மழை நின்ன உடனே ஃபோட்டோ எடுத்தேன் நான். மழை பாருங்கள் தட்டி எடுக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளோ மழை பெய்யுதுன்னு பாருங்கள். நல்லா மழை, இறங்க முடியல. இப்போ மான்சூன் ஸ்டார்ட் ஆனனால நல்லா மழை. வெளியிலலாம் பாருங்கள் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள், எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். நாங்கள் 2 பேரும் அப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மழை நின்றுச்சுன்னா வீடியோ எடுப்போம், அப்படி இல்லாட்டி அடுத்த ஏரியாவுக்கு போக வேண்டியதான். இதுதான் கூழாங்கல் ஆறு. இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி நிறையா போகிறனால தண்ணியில் இறங்குறக்கு அலௌடு இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றிலாம் நல்ல க்ரீனரியாக இருக்கும். பரவாயில்ல, லேசாக வெயில் அடிக்குது. இதுதான் கூழாங்கல் ஆறு. பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். சிறுகுன்றா எஸ்டேட்டு. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டி குன்றாக இருக்குது பார்த்தீங்களா, சிறு சிறு குன்றுகள். ஸோ அதனால் அதுக்கு பேர் வந்து சிறுகுன்றா எஸ்டேட்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மேலெல்லாம் மக்கள் அந்த டீ எஸ்டேட் வேலை செய்கிற அவங்களுடைய வீடு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் வீடு. இங்கே பாருங்கள் மழை பெஞ்சிட்டே இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் அவங்களுக்கு வேலை இன்றைக்கி இந்த மழையிலேயே நனைஞ்சிட்டு வேலை செய்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ மழை அடிக்குது. அவங்க பாருங்கள் எவ்வளோ எட்ஜில் நிற்கிறாங்க பாருங்கள். ஒரு லேடி அவங்க வந்து அந்த செடியை வந்து க்ராப் பண்ணி அது கரெக்டாக அந்த ஒரே மட்டத்துக்கு வெட்டி எடுக்கிறாங்க. இந்த வெட்டுறதெல்லாம் கீழே தான் போட்டுருவாங்க, ஏன்னா அது ஒரே மட்டமாக இருக்கணுங்கிறக்க வேண்டி. அதுக்கப்புறம் வர இலையை தான் அவங்க டீக்கு யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு பாருங்கள். அட்டைப்பூச்சி கடிக்கும், ரிஸ்க்கு வலிக்கெல்லாம் விட்டுருவாங்க, விழுந்துருவாங்க. இருந்தாலும் அதை இது பண்ணாமல் மைண்ட் பண்ணாமல் வேலை செய்கிறாங்க பாருங்கள்.
இந்த மலையிலையும் பார்த்திங்கன்னா எஸ்டேட்டில் இந்த டீயை பறிக்கிறதுக்கு போவாங்க. இப்போ வரும்போது பார்த்தோம், இந்த மலையிலேயே அவங்க வந்து டீ பறித்து அவங்களுடைய தொழிலில் அவங்கள சம்பளத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. நம்மலாம் வேலை செய்கிறோம், ஆனால் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்கிற இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள். உண்மையாலுமே அவங்க லைஃப்பவே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த வேலை செய்கிறாங்க. இந்த மலையில் பாருங்கள், இதில் வந்து கையில் எடுக்கிறது எவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. இந்த மாதிரி இந்த மேலே இருந்துச்சுன்னா இந்த டாப் வரைக்கும் மேலே நடந்தே தான் போகணும். எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்க நடந்து போய் தான் அங்கே பாருங்கள் அந்த எட்ஜில் வரைக்கும் இருக்குது பாருங்கள் டீ. ஸோ அந்த டாப்பு வரைக்கும் போய் அவங்க அதை பறிப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் பறிப்பாங்க. இதை பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள், நிற்கவே முடியல என்னால். நாங்கள் வந்து மழை பெஞ்சனால அதிகமாக வெளியில் வர முடியல. லேசாக மழை நின்றுச்சு. குட்டி ஒரு வாக்கு போயிட்டு அப்படியே நேச்சராக ரசிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையான இடம். லேசாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சிறுகுண்டாவில் இந்த ஃபோட்டோ எடுங்க. இப்போ பாருங்கள் ராகி பாருங்கள், மழையில் நனையணும்னு ஆசைப்பட்டு ரவுண்ட் அடிக்கிறா பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு மைண்டு ஃப்ரீயாக ஆச்சு. 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த பேக்ரவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வேறு வழி இல்லை, மழை ஜாஸ்தியாக இருந்தனால நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாங்கள் 2 டேஸாக இந்த இடத்துக்கு வந்தோம். 2 நாளும் மழை, அதனால் சும்மா ஃபோட்டோ எடுத்ததோடு சரி, அவங்க சுற்றி பார்க்க முடியல. முன்னாடி நம்மளுக்கு தெரியறது தான் வால்பாறை. இப்போ நம்ம வால்பாறை நெருங்கிட்டு இருக்கோம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிட்டிக்குள்ளே வரப்போகிறோம். வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். அடுத்து நாங்கள் இப்போ போக போகிறது ஷோலையார் டேம். பாருங்கள், ஷோலையார் டேம் ரோடு இதுதான், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரோடு வந்து நேராக கேரளா வரைக்கும் போகுது. அதிரப்பள்ளி வழியாக சாலக்குடி போகிற ரோடு, அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், ஷோலையார் டேம் வரைக்கும் தமிழ்நாடு, அங்கே மலிக்கிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கும், அதை தாண்டுனா கேரளா. இப்போ பாருங்கள் நாங்கள் போயிட்டே இருக்கோம், ஆனால் மழை விடலை, விட்டு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே மழையிலேயே ஜாலியாக போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக பசுமையாக இருக்கிறதுனால மனசுக்கு ஒரு ஆறுதலாக நிம்மதியாக இருந்துச்சு. நல்லா நேச்சுரல் என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். வாங்க அப்படியே மழை பண்ணிட்டே வாங்க. பாருங்கள் மழை அடிக்குது பாருங்கள், ரோடே தெரியல அந்தளவுக்கு கட்டி எடுக்குது. இருந்தாலும் அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த மலையில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் இவ்வளோ வால்பாறை மலை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஓல்டு வால்பாறைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வால்பாறை வந்து இங்கே தான் இருந்துச்சு. இதுதான் வால்பாறை. அதுக்கப்புறம் தான் அந்த வால்பாறை வந்துச்சு. ஸோ இது இந்த இடத்துக்கு பேர் வந்து ஓல்டு வால்பாறை. இது வந்து ஷோலையார் டேம் போகிற வழி. இனி ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும். கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம போகணும், கவனமாக போகணும். மழை வர பெய்யுது, அதனால் கவனமாக தான் போகணும், மெதுவாக தான் போகணும் நம்ம. இப்போ நீங்கள் பார்க்குறது நீலகிரி லங்கூர் கருமந்தின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அது தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கும். இந்த ஆல்டிடியூடில் மட்டும்தான் இந்த மங்கி இருக்கும். இதுக்கு வால் நல்லா பெருசாக இருக்கும், கொஞ்சம் பயப்படும், நம்மளை பார்த்தது டபார்னு ஓடிடும். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் எடுத்த ஃபோட்டோ தான் இது. பாருங்கள் சாம்பார் டீன்னு சொல்லுவாங்க, ஃபீமேல் இது. இதையும் பார்த்தோம். இது வந்து காட்டுலாம் நீங்கள் ரொம்ப காமனாக பார்க்குற விலங்கு தான். இது பார்த்திங்கன்னா ஹார்ன்பில் இருவாச்சின்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த ஏரியாவில் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு பறவை. இது நல்லா பெரிய சைஸில் இருக்கும். இதுவும் நான் எடுத்த ஃபோட்டோ தான். இதை வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். அது மூக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது பறக்கும்போது அப்படி ஒரு சத்தம் கேட்குது. ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சத்தமாக இதை ட்ராவல் பண்ணோம். அப்படி ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ரசிகர் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே 2 டைப் இருக்குது. இது காமன் ஹார்ன்பில், அடுத்தது மாதிரி கிரே ஹார்ன்பில். இதுவும் இங்கே பார்க்கலாம். இது வந்து சைஸில் சிறுசாக இருக்கும், சின்ன சைஸு. முதல்ல காமிச்சது வந்து பெரிய ஹார்ன்பில். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும்.
இது வந்து ராக்கெட் டெயில் ட்ராங்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு பறவை. அது வால் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து லைட்டிங் கொஞ்சம் லோவில் இருக்குமா, நான் எடுத்தப்போ இது இந்த ஏரியாவில் தான் எடுத்தேன். ரொம்ப அழகான ஒரு பேர்டு இது. இந்த ஏரியாவுக்கு வந்து கரடி வரும் அந்த சீசன் அப்போ. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் ஃபாரஸ்ட்டு. இது முடிஞ்ச உடனேவே இப்போ அடுத்த எஸ்டேட் வந்துடும் உங்களுக்கு. இன்றைக்கி மழைனால உங்களுக்கு சரியாக சைட்டிங் நம்மளுக்கு அனிமல்ஸ் எதுவுமே நம்ம பார்க்க முடியல, சைட்டிங் இல்லை. ஒருவேளை நீங்கள் வரும்போது மழை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அனிமல்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பேர் வரட்டுப்பாறை, அது ஓல்டு வால்பாறை. இது வந்து இங்கே ஒரு டீ கடை இருக்கும். இங்கே நம்ம டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவலாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, இங்கே ஒரு டீ போடுறோம் நாங்கள். இது வந்து மங்குஸ்ன்னு சொல்லுவாங்க, சிகப்பு கீரி பிள்ளை. இது நான் எடுத்த ஃபோட்டோ தான். ரொம்ப அழகாக இருக்கும், வால் நல்ல புஷ்ஷியாக இருக்கும். இது வந்து வால்பாறை ஃபுல்லாகவே நான் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஷோலா டேம் பாருங்கள், தண்ணியே இல்லை. இப்போ தண்ணி இருந்தால் அந்த மேலே கோடு இருக்குது, அந்த கோடு வரைக்கும் தண்ணி நிற்கும். மழை பெஞ்சிட்ருக்கு. 2 நாள் பெஞ்ச மழையிலே 7 அடி தண்ணி ஏறி இருக்கான். அதனால் எப்படி ஒரு இந்த மாதத்துக்குள்ளே 30 டேஸுக்குள்ளே வந்து டேம் நிறைஞ்சிரும்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம். இந்த ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி இருக்கும்போது, டேம் ஃபுல்லாக இருக்கும்போது நான் எடுத்த ஃபோட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது. பழைய வீடியோவில் இப்போ நான் முதல்ல காமிச்ச வீடியோவில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இது பாருங்கள் தண்ணியோட ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள். டேம் ஃபுல்லாகிடுச்சுன்னா இதுதான் டேம்னுடைய லாஸ்ட் எண்டு ஏரியா. இது வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நான் எடுத்த வீடியோ தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் ஷோலையா டேம். இது ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள் ஒரு பிரிட்ஜு மேலே நிற்கிறேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, டேமில் தண்ணி ஃபுல்லாகி அந்த ஹைட்டுக்கு மேலே வந்த உடனே இது சர்ப்ளஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. சர்ப்ளஸ் வாட்டர்லாம் இந்த வழியாக வந்து இங்கே பாருங்கள் இப்படி இந்த வழியாக வந்து நேராக வந்து பரம்பிக்குளத்துக்கு போயிடும். பரம்பிக்குளத்தில் அங்கே ஒரு டேம் இருக்குது, பரம்பிக்குளம் ஆலியார் டேம். அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வேண்டி போட்டது. சர்ப்ளஸ் வாட்டர்லாம் இந்த வழியாக போய் பரம்பிக்குளத்துக்கு போய் அங்கேருந்து அது கரண்ட் எடுத்துகிட்டு கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் வருது. ஸோ அதனால் அன்றைக்கே வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த டேமை கட்டியிருக்காங்க. இந்த டேமு கட்டினது வந்து காமராஜர் ஐயா தான். காமராஜர் காலத்தில் தான் நிறைய தமிழ்நாட்டுக்கான நிறைய அணைகள்லாம் கட்டப்பட்டுச்சு. அதில் இந்த அணையை ஒன்று தான். இங்கே பாருங்கள் வீடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. மழை பாருங்கள் பட்டையை கிளப்புது. இது காண்டூர் கெனால். இது வந்து ஆலியார்லேருந்து மேலே ஏறும் போது நீங்கள் பார்க்கலாம். இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, பரம்பிக்குளத்தில் இருந்து ஒரு பரம்பிக்குளம் டேமில் இருந்து வருது. இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, சர்ப்ளஸ் வாட்டர் பரம்பிக்குளம் போயிட்டு அங்கேருந்து இந்த தண்ணி வந்து கெனால் வழியாக 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வருது. தண்ணி நேராக வந்து திருமூர்த்தி டேமுக்கு போகுது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு கெனால். இது தண்ணி வந்து மேலேருந்து சடனாக வீட்டில் ஸ்லோப்பில் இறக்குறதுனால நல்லா ஃபோர்ஸாக இருக்கும், சேஃப்டி இல்லை. அதனால் அனிமல்ஸு கூட இதில் வந்து சேஃப்டி இல்லாத ஒரு இடம். மழை இல்லாத காலத்தில், தண்ணி இல்லாத காலத்தில் அனிமல்ஸு கூட இதில் இறங்கும், ஆனால் மாட்டிக்குவேன். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தான். இடத்துல நிற்கிறதுக்கோ வேடிக்கை பார்க்குறதுக்கோ அனுமதி கிடையாது. சேஃப்டி இல்லாத ஒரு இடம், கவனமாக இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் டேம் இப்போ ஃபுல்லாக இருக்குது. சர்ப்ளஸ் வாட்டர் வந்து இப்போ வந்து பரம்பிக்குளம் போயிட்டுருக்குது. பாருங்கள் மேலே வரைக்கும் தண்ணி நிற்கிது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் சர்ப்ளஸ் வாட்டர் வந்து பரம்பிக்குளம் டேமுக்கு போகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.
டேமில் இப்போ தண்ணியே இல்லை பாருங்கள். ஆனால் 1 மாதம் கழித்து வந்து பாருங்கள் இந்த டேமில் எவ்வளோ ஆழங்கிறது இப்போ தான் தெரியும் உங்களுக்கு. தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த ஆழம் எவ்வளோ நம்மளால் கண்ணார பார்க்க முடியாது. தண்ணி வந்து இந்த ஏரியாவிலேருந்தும் வரும், இந்த ஏரியாவிலேருந்தும் தண்ணி வரும் டேமுக்கு. பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ பில்டிங் பக்கத்தில் அதுதான் டனலு. தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இந்த தண்ணியை வந்து அந்த டனல் மூலயமா கொண்டு போய் கரண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த இது மாதிரி 2 டனல் இருக்குது. இது முன்னாடி ஒரு டனல் இருக்குது, அந்த சைடில் ஒரு டனல் இருக்குது. ரெண்டுலேயுமே கரண்ட் எடுக்கிறக்காக வேண்டி தண்ணியை எடுத்து கொண்டு போய் அங்கே கரண்ட் எடுக்கிறாங்க. அதாவது மானாம்பள்ளி பவர் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் கரண்ட் எடுக்கிறாங்க. மேலே தெரியுது தான் கெஸ்ட் ஹவுஸு, கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ். இது டேமனுடைய கெஸ்ட் ஹவுஸ். இது தண்ணி ஃபுல்லாச்சுன்னா இது வரைக்கும் இந்த வரைக்கும் இந்த கருப்பு கோடு இருக்குல்ல, இது வரைக்கும் தண்ணி மேலே நிற்கும். இப்போ பார்த்துக்கோங்க. அது மாதிரி அந்த இடத்துல பாருங்களேன், இந்த கோடு வரைக்கும் தண்ணி நிற்கும். இப்போ எவ்வளோ தண்ணி நிற்கும்னு பாருங்கள். டேமனோட ஹைட்டு வந்து 259 மீட்டர்ஸ். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள். ஆஷால் இருக்க டேமில் இது ஒரு ஹைட்டான டேம். நீ அடுத்து கீழே போயிட்டு நான் மறுபடியும் திருப்பி உங்களுக்கு நான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி எப்படி டேம் வந்து கீழே விழுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து டேமுக்கு கீழே நிற்கிறோம். இந்த பிரிட்ஜு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரிட்ஜு, ரொம்ப அழகாக இருக்கும். இதில் போயிட்டு சென்டரில் இருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா அந்த டேமில் இருந்து தண்ணி ஃபுல்லாகி கீழே விழுகும் போது அதை பார்க்குறதே ஒரு தனி சுகந்தாங்க. நான் நிறைய தடவை அந்த டேம் திறக்கும் போதே பார்த்துருக்கேன். அப்படியே மெதுவாக தண்ணி வரும் பாருங்கள். இவ்வளோ ஹைட்டில் இருந்து தண்ணி கீழே விழுகுதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு குட்டி பார்க்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மழை பெய்யறனால அந்த பார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக ஏமாந்து வெளியிருந்தே எட்டி பார்த்துட்டு போனாங்க. பாவம், ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா வெளியூர்லேருந்து வராங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருச்சுன்னா கஷ்டம் தானே. நிறைய பேர் வந்து பாவமாக திரும்பி போனாங்க. ரொம்ப குட்டீஸ்லாம் ரொம்ப ஏமாற்றத்தோட திரும்பி போனாங்க. என்ன பண்ணுறது, நேச்சர் வந்து நம்மளுக்கு சில சமயத்தில் கை கொடுக்காது தான். எல்லாம் வந்து கேட்டை பூட்டியிருந்தாலும் எட்டி எட்டி பார்த்துட்டு போனாங்க. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், உள்ளார பாருங்கள். நல்லா அருமையான ஒரு பார்க்கு. திறந்தானா ஜாலியாக உள்ளார போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடுத்த தடவை ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா உங்களை திருப்பி நான் வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். சுரங்கம் ஒன்று இருக்கும், இது நிறைய பேத்துக்கு தெரியாது. நான் ஒரு தடவை உள்ளே போய் பார்த்துருக்கேன். இதிலேருந்து உள்ளே போய் அப்படி கீழே இறங்கி அப்படி வந்து மறுபடியும் மேலே ஏறி அங்கே போகணும். ஸோ உள்ளுக்குள்ள பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. குட்டி டனல் மாதிரி தான் இருக்கும், இருட்டாக இருக்கும், லைட்டை போட்டிருப்பாங்க. சைடில் எல்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேமை திறந்து விட்டாங்கன்னா தண்ணிங்க இதில் பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு கரை புரண்டு ஓடும். அதுக்கு முன்னாடி வந்து டேமை திறக்கிறாங்கன்னு சொன்னால் அலாரம் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்கும். டேம் திறக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த கரையோரம் இருக்கிற மக்கள்லாம் வந்து மேலே ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் டேம் திறப்பாங்க. ஸோ டேம் திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சைரன் இந்த ஃபுல்லாகவே அடிக்கும், இந்த ஏரியா ஃபுல்லாகவே கேட்கும். ஸோ மக்கள் வந்து அலர்ட் ஆகிடுவாங்க, கரைக்கெல்லாம் மேலே ஏறிடுவாங்க. அப்புறம் சட்டான டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டேமை வந்து ஷட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. பாருங்கள், இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், காட்டு யானை 2 வந்து ஜாலியாக வந்து வெளியே வருது பாருங்கள். இந்த வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு கேட்டு வாங்கினா. நான் எடுத்த வீடியோ இல்லை, என் ஃப்ரெண்டு எடுத்த வீடியோ, பழைய வீடியோ தான். இருந்தாலும் உங்களுக்கு காட்டு யானையை காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் சோலை ஆறு. இந்த தண்ணி தான் வந்து சோலார் டேமுக்கு போகுது. பாருங்கள் எவ்வளோ ஆர்ப்பரிச்சு போகுதுன்னு பாருங்கள். இதை விட கூடவும் தண்ணி வரும். இப்போ தான் மழை ஆரம்பிச்சிருக்கு, இப்படி ஆர்ப்பரிச்சு போகுது பாருங்கள்.
இது வந்து ஷோலார் எஸ்டேட்டில் இருக்கிற பிர்லா வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ், பட் ஆனால் பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும். தண்ணி வரும்போது பயங்கர சத்தமாக இருக்கும். இதுதான் ஷோலையார். இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோ. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்தது. அந்த ஷோலார் எஸ்டேட்டில் வந்து ஒரு தடவை யானை வந்து கீழே விழுத்து இறந்து போச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரஸ்ட்டில் உடனே அதை வந்து எரிச்சிருவாங்க. அப்படி எரிக்கும் போது நான் போய் பார்த்தேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட கால்கள் பாருங்கள் எவ்வளோ விரிசா இருக்கு பாருங்கள். பெரிய பெரிய மரக்கட்டைகளை போட்டு அதை வந்து அங்கேயே எரிச்சிட்டாங்க. அதனால் இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ரேர் ஃபோட்டோ. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான். கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ வந்து முடிஸ் போகிற வழியில் எடுத்தது. ஒரு தடவை பாருங்கள், யானை வந்து மேலே நிற்கிது பாருங்கள், கூட்டமாக நிற்கிது பாருங்கள். மக்கள்லாம் கீழே இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ரேர் சைட்டிங், பகலில் வந்து யானையை பார்க்குறது. அதான் நான் எடுத்த ஃபோட்டோ தான் பாருங்கள். இது வந்து முடிஸ் எஸ்டேட். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊர் எஸ்டேட் இது. சின்ன வயசில் நான் வந்து இந்த ஊரில் தான் வளர்ந்தேன். 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஊரில் தான் நான் படித்தேன். ஸோ என்னுடைய மலரும் நினைவுகள் சின்ன வயசில் இந்த ஊரில் நிறையா இருக்குது. அதனால் திருப்பியும் வந்து நான் அடிக்கடி இந்த ஊரை போய் ரசிக்கிறது உண்டு. பாருங்கள், நீங்களும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம நடுமலை வழியாக கருமலை போகிறோம். இப்போ இந்த நம்மளை தூரத்தில் தெரியுது வந்து வால்பாறையில் உள்ள வீடுகள் பாருங்கள். பில்டிங்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது, பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ரோட்டில் வந்து பேரலாக இருக்கும். இதில் போகும்போது அப்படியே பார்த்துட்டே போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இது ஆப்போசிட்டில் இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து நடுமலை. ஏத்தாப்பில் தெரியுது வந்து வால்பாறை டவுன். ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நேச்சுரல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே ரசிச்சுட்டே நம்ம ட்ராவல் பண்ணோம்னா டைம் போகிறதே தெரியாது. இடம் வந்து கருமலை எஸ்டேட்டு. கீழே பாருங்கள், ஆறு ஒன்று போயிட்டுருக்குது. காற்று நல்லா சில்லுன்னு அடிக்குது. ராகினி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். உட்கார முடியல, அவனாலே உட்கார முடியல. எனக்கு அந்த அப்படியே அந்த தண்ணியை வந்து ஜூம் பண்ணிக்காங்க. எப்படி ஆர்ப்பரிச்சு போகுது பாருங்கள் ஆறு. என்ன இருக்கா ராகி? சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மழை பெஞ்சிட்டே இருக்குது. 3 நாளாக நாங்கள் இங்கே இருக்கோம் வால்பாறையில். மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே தான் இருக்குது. கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், லேடிஸ்லாம் வந்து ஈவினிங் வேலை முடித்து வீட்டுக்கு போகிறாங்க. காட்டில் போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி போகிறாங்க. பாருங்கள், நடந்தே தான் போகணும். பாருங்கள், அவங்க உடம்பு ஃபுல்லாக பாருங்கள் பிளாஸ்டிக் சுற்றி மழையெல்லாம் நனையாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதே ஒரு பெரிய வெயிட்டு. பாருங்கள் எல்லாம் டயர்டாகி இனி போய் தான் வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த நாளுக்கு ரெடி ஆகிட்டு வரணும். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் பாருங்கள். பாருங்கள், இதுதான் மிளகு செடி. பாருங்கள், மரத்தில் இருந்து அப்படியே ஒட்டி வளர்ந்து பாருங்கள். அது மேலேயே ஒட்டு உண்ணி பாருங்கள். இப்போ தான் வந்து அது பூ பூத்து விட்டுருக்கு. இனிமேல் தான் அந்த குட்டி குட்டியாக ஒர்க்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த மிளகு வரும். எவ்வளோ அழகாக ஏறுது பாருங்கள் மரத்தில். கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறு ஒன்று ஓடுது பாருங்கள். சூப்பராக என்ன ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள், என்ன ஸ்பீடாக போகுது. சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது பாருங்கள். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து கருமலை எஸ்டேட்டில் இருக்கிற வேளாங்கண்ணி சர்ச். அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஆறு ஓடுது. அருவி மழை பெஞ்சு நிறைய தண்ணி போகுது. மிஸ்டியாக இருக்கிறனால உங்களுக்கு சர்ச் வந்து க்ளீனாக தெரியல. மேலே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்குது. படிக்கட்டில் மேலே ஏறி தான் போகணும். ஒரு அருமையான சர்ச் அது. அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு நான் மேலே ஏறி காமிக்கிறேன். இப்போ வந்து மழை பெய்யறதுனால அங்கே போக முடியல. இங்கேருந்து உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் அடுத்தது நம்ம அப்படியே கீழே இறங்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து கருமலையிலேருந்து ஐயர்பாடி வழியாக வால்பாறைக்கு போக போகிறோம். இந்த ரோடு பாருங்கள், நல்லா காட்டு பகுதி. மழையும் இருக்குது, மிஸ்ட்டும் இருக்குது. இந்த ஏரியாவில் அனிமல் கிராசிங் நிறையா இருக்கும். இப்போ மழை பெய்யறதுனால பார்க்க முடியாது. காட்டு எருமை
பார்க்கலாம், சாம்பார் டீர் பார்க்கலாம், லெப்பர்டு கூட இங்கே நிறையா இருக்கும் ஏரியாவில். ஆனால் இப்போ மழை பெய்யறதுனால பார்க்க முடியல. வாங்க பார்த்துட்டே போகலாம். இது வந்து பேரன் அவுல், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபேஸ் பாருங்கள், ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். நைட்டில் மட்டும்தான் பார்க்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுல் இது. இப்போ ஐயர்பாடி வந்துட்டோம். ஐயர்பாடியில் ஒரு அருமையான ஒரு டீ ஷாப் இருக்குது, பாரிஸ் கார்னர். இந்த இடத்துக்கு பேர். வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ நீங்கள் டீ குடிச்சிட்டு போகலாம். அருமையாக இருக்கும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நேச்சராக விரும்புகிறவங்க இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அதை நாங்கள் போகும்போது நல்லா மழை பெஞ்சிச்சு, நல்லா அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு டீ குடிச்சு சூடாக டீ குடிச்சிட்டு அப்புறம் தான் போனோம். இந்த பில்டிங் வந்து 1945 கட்டின பில்டிங். உள்ளே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக ரெனோவேட் பண்ணி இந்த ஃபேக்ட்ரி கம்பெனியே வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஐயர்பாடியில் இந்த இடத்த விசிட் பண்ணாமல் போகாதீங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த ஐயர்பாடியில் இருக்கிற சர்ச் இது ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ஹைட்டு மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் அந்த சர்ச் இருக்குது. மேகி இது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், எவ்வளோ ஸ்டீப்பாக போகுது மேலே. இது பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றுதுன்னு பாருங்கள். இந்த ஃபோட்டோவை என்னுடைய ஃப்ரெண்டு எடுத்தார் 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஐயர்பாடி எஸ்டேட்டில் ஒரு இடத்துல இந்த சிறுத்தை வந்து உட்காந்துருந்தாச்சு. அவங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கானது. அது வந்து சாதாரணமாக நினச்சிட முடியாது. நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி தான் எடுக்கணும். அடுத்த ஒரு வீடியோ வருது பாருங்கள். அதை நான் எடுத்த வீடியோவில் என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பின வீடியோ. இதை பாருங்கள், அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஒரு அனிமலுங்கிறத இதை பார்த்து நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குவீங்க. அவ்வளோ பெரிய மாட்டை பாருங்கள், அசால்ட்டாக அடித்து அது இழுத்துட்டு போகுது. அப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த்தானதுன்னு பாருங்கள். அதனால் லெப்பர்டெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பயமுறுத்தல நினைக்க வேண்டாம். அதனுடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், காட்டு பன்றி இது வந்து ஐயர்பாடி எஸ்டேட்டில் அப்புறம் அட்டைக்கட்டிலாம் நிறையா பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். வால்பாறை டவுன் பாருங்கள், பயங்கர பிஸியாக இருக்குது. நாங்கள் எப்போ வந்து ஈட்டபிள்ஸ் வந்து இந்த கடையில் தான் வாங்குவோம். நம்ம பாருங்கள், இந்த கடை வந்து பார்த்துக்கோங்க, டாப் டச் ஃபேக்ட்ரி. கண்டிப்பாக ஈட்டபிள்ஸ் வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போகணும் நம்ம. இல்லை, அதனால் எப்போதுமே நம்ம இங்கே வந்து தான் கடையில் வந்து நாங்கள் ஈட்டபிள்ஸ்லாம் வாங்குவோம். நல்லாயிருக்கும். ஸ்வீட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து சிப்ஸ்லாம் இருக்கும். உள்ளே வாங்க, நான் உள்ளே வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நம்ம ஃப்ரெண்டு கடை. ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகேமா சார், நல்லா இருக்கும். இருக்கீங்களா? ஒரு 10 ரூபா மிஸ். ஹலோ, ஆமாம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்.
ஹனி வச்சுருக்காங்க, சஃபர் ஸ்வீட்ஸு, இது பாருங்கள் ஹோம் மேட் சாக்லேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ் டாய்ஸ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே உள்ள ஈட்டபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வால்பாறைக்கு இங்கே ஒரு தடவை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், சில்ட்ரன்ஸ்க்கு டாய்ஸ் கூட வச்சுருக்காங்க. டாய்ஸ் வாங்கினீங்கன்னா அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தயவுசெய்து ஒரு தடவை வந்து பாருங்கள். இவ்வளோக்கு இன்னொரு கடையும் ஆப்போசிட்டில் இருக்குது, புதுசாக திறந்துருக்காங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மறந்துடாதீங்க. வால்பாறை என்ட்ரான உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பாருங்கள், இந்த பிரியங்கா சாக்கோஸ் அண்ட் பிரியா, அதுக்கு அடுத்த பில்டிங் தான் நாங்கள் தங்கியிருந்தது. ஹார்ன்பில் காஸ்டில். ரொம்ப அருமையான ஒரு ஹோம் ஸ்டே. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். வேறு எங்கே போகிறக்கு உங்களுக்கு மனசு வராது. ஒரு ஹோம்லி ஃபீலிங், பத்திரமா நம்ம அதை பார்த்துக்குவாங்க. அருமையான ஒரு சாப்பாடு, நம்ம என்ன கேட்டாலும் நம்மளை செஞ்சு கொடுப்பாங்க. கார் பார்க்கிங்கோடு இருக்குது. வந்து பாருங்கள். உங்களுக்கு நான் நம்பர் தரேன், நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரூமை வந்து புக் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருமையான இடம் பாருங்கள். இதுதான் நாங்கள் தங்கி இருந்த ரூமு. பாருங்கள், வெளியில் பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். காலை எந்திரிச்சோன்னா அந்த சீனரி பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பின்னாடி ஃபுல்லாகவே டீ தோட்டம் தான். தூரத்தில் தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பாத்ரூம்லாம் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் வாங்க, கெய்சர் இருக்குது, 24 hours உங்களுக்கு சுடு தண்ணி வரும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஹோம் ஸ்டேயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது வந்து ஃபேமிலி ரூமு. இங்கே 2 காட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கே சைடில் ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். இங்கே 2 காட்டு +1, 2+1 இருக்குது. இது டைனிங் ஹால் ஏரியா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் சுட சுட இருக்குது பாருங்கள். அடுத்து இட்லி, அதுவும் ஆவி பறக்க இருக்குது. மூடி எடுத்து சாம்பார், சட்னி வேணுமா? சட்னி கொண்டு வந்து வீடியோக்கு தேங்காய் சட்னி. ஆமாம், ஆவி பறக்குது. ரிட்டர்னில் வர வழியில்
நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது வந்து கிரே லங்கூர்னு சொல்லுவாங்க. அதாவது அனுமார் குரங்குன்னு சொல்லுவாங்க. வால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ரோட்டில் ஜம்ப் பண்ணி போகும். இது கீழே மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம். ஆலியார்லேருந்து மேலே ஏறும்போது ஃபஸ்ட்டு ஹேர் பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த குரங்கா பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் டச்சிலே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுறதுக்காக தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.